கர்த்தர் பேதுருவினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு பிரதான அப்போஸ்தலன் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை கீழ்ப்படிதல். ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த முயற்சியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை உமக்கு முன்பு கொண்டு வருகிறேன். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம செய்ய 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 அடுத்த அடியை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொண்டே போவார். அடுத்ததற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய அந்த படிகளை கால் வைத்து தூரத்தை கடந்து போவோம். ஒரு நாள் நமக்கு வயதான காலம் வரும். நாம் வாழ்க்கையின் படிக்கட்டுகளில் கடைசி படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருப்போம். திரும்பி பார்த்தால் ஏராளமான படிகளை கடந்து வந்திருப்போம். எப்படி வந்தோம்? நம்ப முடியாத காரியமாய் நமக்கு இருக்கும். மற்றவர்களை கேட்டால் நம்ப முடியாத காரியமாய் இருக்கும். அப்பொழுது நம்முடைய மனசு சொல்லும், நீ தரிசித்து நடக்கல, நீ விசுவாசித்து நடந்த. உனக்கு முன்னாடி போன இயேசுவை பின்பற்றினான். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ இடம் கொடுத்தால், கீழ்ப்படிந்தார். அந்த படிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் சில படிகளில் கடந்து வந்த பொழுது அந்த சிரமங்கள், அப்படியே அது சிரமப்பட்டு கடந்து வந்த அந்த பாதையில தேவன் நம்மை கொண்டு உண்டாக்கின சாதனைகள், இவைகளெல்லாம் சரித்திரமாய் பின்னாடியே வரும். இந்த வாழ்க்கையின் முடிவு படிகளுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் சஞ்சலத்தினால் அல்ல, சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களி கூர்ந்து எல்லாம் முடிந்தது என்று நம்முடைய கண்களை மூடுவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நியமிக்கப்பட்ட வழி, நியமிக்கப்பட்ட நடைமுறை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென்.